ஃபஸ்ட்டு வந்த உடனே ஒரு 1 hour கூட இல்லை, ஒரு மெடிசின் மட்டும் கொடுத்தாங்க. அந்த மெடிசின் நான் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 an hourல நீங்கள் சாப்பாடு எடுங்கணுன்னு எனக்கு ஒரு பயம். என்னப்பா நம்ம 12 நாளாக சாப்பிடாமல் இருக்கோம் சுத்தமாக. அதுவும் எனக்கு தனியாக அந்த ஃபுட்லாம் கிடையாது, எல்லா பேஷண்ட்டுக்கும் கொடுக்குற ஃபுட்டு தான். காரமே வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் ஆச்சு நான் சாப்பிட்டு. ஆனால் இப்போ காரத்தோட கொடுத்து ஃபுட்டு எடுக்க சொன்னோன்னே எனக்கு ஒரே பயம். கண்டிப்பாக சாப்பிட்ணுமா, எதுவும் பண்ணாதான் நான் கொஷின் பண்ணுறேன். அவங்க கான்ஃபிடென்ட்டாக போல்டாக சொல்கிறாங்க, சாப்பிடுங்க எதாக இருந்தாலும் சார் இருக்காங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட இந்த 2 yearsமே அலோபதி தான் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா அல்சருக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஹைட்டல் ஹெர்னியான்றது எனக்கு டிடெக்ட் ஆகலை ஃபஸ்ட்டு. ஒரு 2 days முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் செஞ்சு நான்வெஜ்ஜும் சாப்பிட சொன்னாங்க. ஸோ அதுவும் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு செக் பண்ணலான்ட்டு. ஸோ அதுவும் சாப்பிட்டு அதுவுமே வந்து எந்த பிரச்சனையுமே எனக்கு இல்லை. ரீசன் என்ன, ஜிம்மில் ஓவர் ஒர்க் அவுட் தான். அதாவது கீழே நம்ம பெல்ட் எல்லாம் போட்டு அப்டாமினல் ப்ரெஷரை கீழே போகலாம், மேலே தள்ளும்போது இந்த மாதிரி மேலே ஏறுறது தான் அந்த குடல் ஏற்றம், இந்த ஹைட்டல் ஹெர்னியா. லைஃப் டெவலப் பண்ண இந்த காரே ஓடுறேன், நல்லா சந்தோஷமா இருக்கு. டைம்ஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் மெல்வின். ஹைட்டல் ஹெர்னியா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அதில் நம்ம இது ஒரு குடும்பத்தில் ஒரு வெரைட்டி குடல் ஏறுறது. இது இந்த மாதிரி ஒரு பயத்தை உண்டு பண்ணும், ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்க மாதிரி தோணும். ஆனால் இது அல்சர் நினச்சி தான் நிறைய இடங்களில் ட்ரீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இது நம்ம வர்ம மருத்துவத்துலேயும் அதுக்கு தேவையான சித்த மருத்துவத்தையும் கொடுத்தா ஈஸியாக சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருந்தேன். அந்த பதிவு போட்ட பிறகு தான் தெரிஞ்சது இந்த ஹைட்டல் ஹெர்னியாவில் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டுருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இது என்ன பிரச்சனையே தெரியாமல் நிறைய பேர் அல்சர்னே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த வேலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய சிம்டம் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. எண்டோஸ்கோபி டெஸ்ட் எடுக்கும்போதே அதில் ஹைட்டல் ஹெர்னியான்னு கிரேடெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பேஷண்ட்டுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்து நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிது அப்படிங்கிறது தான் நம்ம அந்த வீடியோ போட்டதோட நோக்கம். இவங்களும் அந்த மாதிரி தான் ஒரு ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்து அவங்களுக்கு சில சிம்டம்ஸ்லாம் இருந்திருக்கு. ஸோ அவங்களோட ஃபீட்பேக்கும் இப்போ சொல்லுவாங்க, நீங்கள் என்ன அப்படிங்கிறத அவங்கள்ட்டே தெரிஞ்சு கேட்டுங்க. வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 2023 ஒரு லாஸ்ட் 2 yearsஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தொந்தரவு இருந்துக்கிட்டு இருந்துச்சு. எப்படின்னா எனக்கு சாப்பிட்டா வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ வயிறு எரிச்சல் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ ட்ரீட்மெண்ட் நான் வந்து ஒரு அலோபதியில் தான் வந்து கொஞ்சம் நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட இந்த 2 yearsமே அலோபதி தான் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா அல்சருக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஹைட்டல் ஹெர்னியான்றது எனக்கு டிடெக்ட் ஆகலை ஃபஸ்ட்டு. எனக்கு அல்சர்னு சொல்லி தான் ட்ரீட்மெண்ட்டே கொடுத்தாங்க. ஒரு 1 year 2 எண்டோஸ்கோபி பார்த்துருந்தேன், அதில் தெரியல. ஸோ அப்போ லாஸ்ட்டில் இப்போ ஒரு 6 months முன்னாடி, ஒரு 4 months முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் எண்டோஸ்கோபி பார்க்கும்போது அதில் வந்து உங்களுக்கு ஹைட்டல் ஹெர்னியா இருக்குது. அது வந்து உங்களுக்கு இந்த ஸ்டொமக்கோட இது வந்து வால்வு வந்து மேலே புஷ்ஷாக இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு தொந்தரவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, பட் அவங்க திரும்ப எனக்கு வந்து அல்சர் உங்களுக்கு க்யூர் பண்ணணும், ஏன்னா அல்சர் இருக்குங்கிறதுனால அல்சருக்கு தான் மெடிசன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 1 yearவே பார்த்திங்கன்னா நைட்டு வந்து என்னால் தூங்க முடியாது. அந்த கேஸ் வந்து பில்டப் ஆகி எனக்கு ரொம்ப நெஞ்சு அடைக்கிற மாதிரி ஆகிட்டு. சார் சொன்ன மாதிரி மூச்சு விட முடியாது, எந்திரிச்சா 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூக்கமே சுத்தமாக வராது. அப்புறம் திருப்பி படுத்தாலும் ஒரு 1/2 an hour அதிகபட்சம் 10-15 நிமிஷம் அந்த ரேஞ்சிலே கூட எந்திரிச்சிடுவேன் நான். ஸோ இந்த தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அலோபதியில் எனக்கு அதுக்குன்னு ஸ்லீப்பிங் பில் இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்களோ தவிர என்னோட மெயின் காசுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு கிடைச்ச மாதிரி தெரியலை. அதனால் எனக்கு என்னாச்சு, இப்போ ரீசெண்டாக ஒரு 10 daysக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சிவியர் ஆகி சுத்தமாக தூங்க முடியலை. கிட்டத்தட்ட நான் அந்த 10 daysக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சாப்பிட்டு ஒரு 12 days பக்கம் ஆகிடுச்சு. ஒரு சாப்பாடு கூட நிம்மதியாக எடுக்க முடியல. சாப்பிட்டா வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடுது, கொமட்டிட்டு வாமிட்டு வர்ற மாதிரி ஏர் மட்டும்தான் வருது, ஃபுல்லாக கேஸ் தான் எல்லாமே வயிறு ஃபுல்லாக. ஸோ அதனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு சார்கிட்ட பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நான் இங்கே வந்து பார்த்தேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமே பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்த உடனே ஒரு 1 hour கூட இல்லை, ஒரு மெடிசின் மட்டும் கொடுத்தாங்க. அந்த மெடிசின் நான் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 an hourல நீங்கள் சாப்பாடு எடுங்கணுன்னு எனக்கு ஒரு பயம். என்னப்பா நம்ம 12 நாளாக சாப்பிடாமல் இருக்கோம் சுத்தமாக. அதுவும் எனக்கு தனியாக அந்த ஃபுட்லாம் கிடையாது, எல்லா பேஷண்ட்டுக்கும் கொடுக்குற ஃபுட்டு தான். காரமே வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் ஆச்சு நான் சாப்பிட்டு. ஆனால் இப்போ காரத்தோட கொடுத்து ஃபுட்டு எடுக்க சொன்னோன்னே எனக்கு ஒரே பயம். கண்டிப்பாக சாப்பிட்ணுமா, எதுவும் பண்ணாதான் நான் கொஷின் பண்ணுறேன். அவங்க கான்ஃபிடென்ட்டாக போல்டாக சொல்கிறாங்க, சாப்பிடுங்க எதாக இருந்தாலும் சார் இருக்காங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சரி ரைட்டு சாப்பிடுவோம், ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் நானும் சாப்பிட்டேன். சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா பட் அந்த கேஸு கொஞ்சம் ப்ளோட்டிங் அது வந்து சொன்னாங்க, உடனே போகாது உங்களுக்கு, கொஞ்சம் மெடிசன் எடுக்க தான் க்யூர் ஆகுன்னு. பட் சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அந்த மருந்து சாப்பிட்டு 45 minutesல எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் நல்லா சாப்பிட்டேன். ஸோ அதிலிருந்து எல்லா வேலையுமே மதியம் ஆகட்டும் அந்த அன்றைக்கி நைட்டும் சாப்பிட்டேன். அடுத்து எனக்கு அந்த இது கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த மெடிசினோட ஒரு 3 days எடுத்தேன். 3 days கழிச்சு அதையும் நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 3 வேளையும் நல்லா சாப்பிட்றேன். இடையில ஃப்ரூட் சாப்பிட சொன்னாங்க, அதுவும் சாப்பிட்டேன். காலையில் டீ குடிச்சிட்டு வர சொன்னாங்க வெளியில் போய், அதுவும்
அதுவும் சாப்பிட்டேன். ஸோ ஒரு 2 டேஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் செஞ்சு நான்வெஜ்ஜும் சாப்பிட சொன்னாங்க. ஸோ அதுவும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலான்ட்டு. ஸோ அதுவும் சாப்பிட்டு அதுவுமே வந்து எந்த பிரச்சனையுமே எனக்கு இல்லை. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து தூக்கம் மட்டும்தான் எனக்கு ஒரு 2 நாள் சரியாக அந்த கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருந்துச்சு. அதுவும் சொன்னாங்க எனக்கு 3 டேஸில் உங்களுக்கு சரியாயிடும், ஒரு நாள் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கண்டிப்பான்னு. அதுதான் நானும் ஃபீல் பண்ணேன். 3rd டேலேருந்து நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்க ஆரம்பிச்சிட்டேன், நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு இந்த அளவுக்கு சீக்கிரம் நமக்கு க்யூர் ஆகும், ரிலீஃப் கிடைக்குங்கிறது எனக்கு ஐடியா இல்லை. பட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இன்னொன்று எனக்கு சொன்னதும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் மெடிசின் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் நீங்கள் வந்து உங்களோட நம்பிக்கை முக்கியம், உங்களோட வில் பவரும் முக்கியம். அதனால் நீங்களும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணுங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு மேபி அடுத்த 2-3 மந்த்ஸ் வந்து கொஞ்சம் மெடிசின் மட்டும் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து சாப்பிட்டா எனக்கு கண்டிப்பாக க்யூர் ஆகிடுங்கிற நம்பிக்கை வந்து இருக்குது. ரொம்ப சந்தோஷம். சாட்டிஸ்ஃபைட். ஸோ இது நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம வர்மாவில் அதை கரெக்ஷன் கொடுத்துருக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அந்த ஹைட்டல் ஹெர்னியா மெயினாக நான் திரும்ப சொல்கிறது, இவங்களுக்குமே ரீசன்னா ஜிம்மில் ஓவர் ஒர்க் அவுட் தான். அதாவது கீழே நம்ம பெல்ட்டெல்லாம் போட்டு அப்டாமினல் ப்ரெஷரை கீழே போகலாம், மேலே தள்ளும்போது இந்த மாதிரி மேலே ஏறுறது தான் அந்த குடல் ஏற்றம், இந்த ஹைட்டல் ஹெர்னியா. ஸோ இந்த ஹைட்டல் ஹெர்னியா நீங்கள் ரிப்போர்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உடனே பேனிக் ஆகாமல் இதுதான் பிரச்சனை, நம்ம ஹார்ட்ல எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம. ஏன்னா பெரும்பாலும் இவங்க டெய்லி இசிஜிக்கு எடுக்க போகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு பயம் தேவையில்லை. இதுதான் டயக்னோசிஸ்னு பார்த்தீங்க, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை மட்டும் கரெக்டாக எடுங்க, அதுலேருந்து ஈஸியாக ரெக்கவர் ஆகிடலாம் அப்படிங்கிறத பதிவு பண்ணதுக்காக இந்த டெஸ்டிமோனியல் ரிப்போர்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆலோசனை தகவல் தேவைப்படுதுன்னா ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கான ஆலோசனை கண்டிப்பாக கிடைக்கும்.